ஸ்டெம் செல் தெரப்பி நியூரோ டிசீஸ்க்கு வேலை செய்யுமா டாக்டர்? ஸ்டெம் செல் தெரப்பி ஆல்ரெடி நியூரோ டிசீஸ்க்கு அப்ரூவ் ஆகிருக்குது. ஜப்பான்லேயும் கொரியாலேயும் 5 டோஸ் பார்க்கின்சோனிசத்துக்காக ஸ்டெம் செல் 200 மில்லியன் ஸ்டெம் செல் ஒவ்வொரு டோஸும். அது மாதிரி 5 மாதங்களுக்கு, ஒரு மாதத்துக்கு ஒரு டோஸ். அது 50 மில்லியன் இன்ட்ராதீக்கலாகவும் 150 மில்லியன் இன்ட்ராவீனஸாகவும் கொடுத்துருக்காங்க. இது பார்க்கின்சன்ஸ் டிசீஸை ரிவர்ஸ் பண்ணுதுன்னு சொல்லி அதுக்கு அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. இது எப்படி இந்த ஆராய்ச்சி கண்டுபிடிச்சாங்க, இது எப்படி ப்ரூவ் பண்ணாங்க, இதில் என்ன ரிசர்ச் இன்வால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்போது நமக்கு எல்லாருக்கும் தெரியும், மீசன்கைமல் ஸ்டெம் செல் எந்த ஒரு செல் டைப்பாகவும் மாறக்கூடியது. அது ஒரு ஹார்ட் செல்லாக மாறலாம், லிவர் செல்லாக மாறலாம், கிட்னி செல்லாக மாறலாம். அதே மாதிரி ஒரு நியூரானாகவும் அது மாறலாம். அப்படி மாற வேண்டும் அப்படின்னா, அப்போது அதை எப்படி மாற்றணும்னு லேபில் அவங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அதில் அதை ஜெனட்டிக்காக மாற்றலாம். ஒரு வைரல் எடிட்டிங் மூலமாக மாற்றலாம். அல்லது சர்டன் கெமிக்கல்ஸ், ட்ரக்ஸ், ஸ்மால் மாலிக்யூல்ஸ் இதை ஆட் பண்ணி ஒரு வாரம் 10 நாளையில் மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸை நியூரானல் செல்லாக மாற்றலாம். உதாரணத்துக்கு வேல்ப்ராயிக் ஆசிட்னு இருக்குது, ஃபிட்ஸுக்கு கொடுக்குற மெடிசன். அதே மாதிரி ரெட்டினாயிக் ஆசிட்னு இருக்குது. அதே மாதிரி சில ஸ்மால் மாலிக்யூல்ஸ் இருக்குது. இதெல்லாம் ஆட் பண்ணும் பொழுது, ஒரு குறிப்பிட்ட குவான்டிட்டி ஆட் பண்ணும் பொழுது இந்த மீசன்கைமல் ஸ்டெம் செல்ஸ் நியூரானல் செல்லாக மாறக்கூடும். அப்படி மாறக்கூடிய செல்ஸை அனிமல்ஸ்க்கு இன்ஜெக்ட் பண்ணி அதை நியூரானல் டிசீஸ்க்கு அது எப்படி உதவுது அப்படிங்கிறத நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. இது போன்ற இந்த பல ரிசர்ச்சினுடைய விளைவாகத்தான் இப்போ இன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் இந்த வேர்ல்டு நியூரோ டிசீஸ்க்கு ஜப்பான்லேயும் கொரியாலேயும் ஸ்டெம் செல் தெரப்பி மூலமாக பார்க்கின்சன்ஸ் டிசீஸை க்யூர் பண்ணுவதற்கான ஒரு முதல் ஸ்டெப் எடுத்திருக்காங்க. அது க்யூர் பண்ண முடியுதோ இல்லையோ, அட்லீஸ்ட்டு ரிவர்ஸ் பண்ண முடியும். அதற்காக அந்த தெரப்பி என்ன டோஸ், எவ்வளோ நாள் கொடுக்கணும், இதெல்லாம் இப்போது ஸ்டாண்டர்டைஸ் பண்ணியிருக்காங்க.